அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் 3 திருப்பங்கள் என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகையில் மீனராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பா இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைகிறாரு. அது மட்டும் இல்லாம சூரியன் ஆட்சி பலம் பெறுவதும் மோட்சக்காரகரான கேதுவோடு இணைகிறாருங்க. அதே போல கன்னிராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் இந்த வாரம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் தருணத்தில் அர்த்தாஷ்டகத்தில் 4ஆம் இடத்தில் உஷ்ண கிரகம் ஆகி செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பாக வெளியூர் பயணங்களின் போது, அதுவும் இரவு நேர பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் உண்டாகக்கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொண்டு இருந்தால் பிரச்சனையின் அளவு கடுக்காய் அளவிற்கு குறைந்து போகும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். அதனால் குடும்ப பொருளாதார நிலை மேம்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமாக அமையிருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. இது எதிர்காலத்தில் நிகழ இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் வீற்றிருப்பதால் பணிச்சுமை என்பது அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாக நேரிடுங்க. அலுவலக சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். கூடுமான வரையில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. இரவு நேர பணிகளின் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், உரிமைகள் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் அத்தகைய தருணங்கள் உணர்ச்சி வசப்படாமல் வளைந்து கொடுத்தால் எதிர்காலத்திற்கு நல்ல பலனை தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மீன ராசினியர்களை பொறுத்தவரை ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். எனவே ராசியில் சனி இருந்தாலும் கூட தொந்தரவுகள் என்பது மிக குறைவாகவே இருக்கும். எதையும் உணர்ச்சி பூர்வமாக அணுகுவீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. தொழில் முன்னேற்றம் உண்டு. அதே போல் உங்களுடைய உணர்வுக்கு அற்புதமாக செயல்பட இருக்குதுங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் சற்று நேரம் அப்படியே உங்களுடைய மனதை நோக்கி கவனத்தில் திருப்புங்க. அது உங்களுக்கு வழிகாட்டும். எந்த முயற்சியும் அரைகுறையாக விட்டுவிட வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தொடர் முயற்சிகள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார். கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி சரிபார்த்து கொள்ளுங்க. 12இல் ராகு இருப்பதால் சேமிப்பை விட செலவுகள் அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் மீனராசினியர்கள் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது கவனம் செலுத்துங்க. உடலில் நீர்ச்சத்து குறைவு, சோர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் உடல் ஆரோக்கியத்தை அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது
ஜென்ம ராசியில் வக்ரகதியில் ஜீவனக்காரகரா சனி பகவான் வீற்றிருப்பதால் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் கூடுமான வரைக்கும் நீங்கள் சரிவர செய்து முடிப்பது நல்லது. அலுவலக சக ஊழியர்களின் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. கூடுமான வரையில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரவு நேர பணிகளின் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் உரிமைகள் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள். அத்தகைய தருணங்களில் உணர்ச்சி வசப்படாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிக நல்லதுங்க. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு விலையும் லாபமும் கிடைக்காது. அத்தகைய தருணங்களில் நிதானத்துடன் சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தற்போதைய நிலையில் புதிய முதலீடுகளையும் புதிய கிளைகள் திறப்பதிலும் சத்து ஒற்றி போடுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்குங்க. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுக்கும் ஆகியால் நிதி நிர்வாகத்தில் கவனமாக இருக்கும்படி கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் குறையுங்க. அதனால் வருமானம் குறைய இருக்கு. எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்களில் பொறுமை நிதானம் அவசியங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிடுங்க. இல்லாவிடில் உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரம் சுக்கிரன் ஆகும். அந்த சுக்கிரன் ஓரளவே சுபபலம் பெற்று வலம் வருவதால எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குடும்பமான வரையில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை மின்னஞ்சல் ஊடகங்கள் மூலமாகவோ வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை உண்டாகுவதோடு அனாவசிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்காது. உயர்மட்ட தலைவர்களோடு கருத்து வேற்றுமை உண்டாக கொடுங்க. அதனால் பொறுமை நிதானம் அவசியங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்க. மாணவ மாணவியரை பொறுத்தவரை மாணவ மாணவியருக்கு வித்யாக்காரகரான புதன் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் படியுங்க. இருந்தாலும் சனியும் ராகுவும் அனுகூலமாக இல்லை. ஆகையால் சக மாணவர்களுடன் நிலகி பழகாமல் இருப்பது நல்லது. காரணம் அது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்கலாம். அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகம் செவ்வாயாகும். இந்த கிரகம் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. விவசாய உபகரணங்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு நிச்சயம் துணை நிற்குங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு ஏற்றுமதி துறையினருக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பெண்மணிகளை பொறுத்தவரை பெண்களின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரனும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று சென்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை காத்திருக்குதுங்க என்பதை கிரகநிலைகள் உணர்த்துது. மணமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்ப பெண்களுக்கு மன வாழ்க்கை இணைக்கும். பல பெண்மணிகளுக்கு மகப்பேறு அமையிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களானவங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் ஒரு சர்க்கமாவது ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.